Hello friends, welcome back to Sai Side. இன்னைக்கு வீடியோல இட்லி சீராளம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல வெங்காய கார சட்னி தயார் பண்ணிடலாம். சட்னி அரைக்கும் போது முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடாதீங்க. மிளகா, புளி, உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் சின்ன வெங்காயமும் தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும் போது தண்ணி நிறையா ஊற்றிட வேண்டாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் பார்த்துக்கோங்க. இட்லி நான் ஆல்ரெடி ஊற்றி வச்சிட்டேன். இப்போது இட்லி உதுத்துடலாம். நீங்கள் உதுக்கும் போது கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு உதுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். அதே மாதிரி இட்லியை சூட்டோடு உதுக்கக்கூடாது, ஆற வச்சுட்டு தான் உதுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பொல பொலன்னு வரும். நான் இந்த மாதிரி ஃபைனாக உதுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி உதுத்துக்கலாம், இல்லை க்யூப்ஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது சட்னியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான நல்லெண்ணெயை கடாயில் ஊற்றி ஹீட் பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. வெங்காயம் பொன்னிறமாக வர வரையில் நம்ம அதை வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உதுத்து வச்ச இட்லியை சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டியான சீராளம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.